Na festa do fim de semana. இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். விதைத்தாங்க அத ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா போன வருஷம் நடத்தி காமிச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச இவெண்ட்ல இன்னைக்கு விருட்சமாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் இந்த மிட் நைட் வாக்கத்தான். சிஐஐ ஐவன் இனிஷியேட் பண்ண ஒரு ஃபிளாக்ஷிப் இவெண்ட் தான் இது. டர்ன் அவுட் ஆகும் அப்படின்னு லாஸ்ட் இயர் எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நடந்து பார்க்க முடியுமா? எத்தனை பேர் நடப்பாங்க? ப்ராபப்ளி ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜீப்பை நிறுத்திட்டு தனியாக நடந்து போவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் போன தடவை வந்தது. அதோட முட்டாய்ப்பாதான் ஏன் நம்ம நைட் 12 மணிக்கு நடந்தா என்ன அப்படின்னு ஒரு ஸ்பெல் ஆஃப் மொமெண்ட்ல பாஸ்ட் கலெக்டர் ராஜகோபாலன் சார் வெரி ஃபாண்ட்லி ரிமெம்பர்ஸ் எங்களோட பாஸ்ட் ஸ்டேட் சேர் மிஸ்ஸஸ் கிருத்திகா சிவகுமார்கிட்ட சொல்ல அவங்க வெளியில வந்து எங்களோட பாஸ்ட் கன்வீனர் So good evening everyone assembled here. I'm very happy to see you all the midnight of the Independence Day. So we prove ourselves that we can walk in the midnight. Now we will start the function, but I appreciate all the ladies and the students who have participated in this event. Now that proves that in independent India, we are safe and we can walk in the street in the midnight. That is the word that we learn now today. It is we are independent, we can walk in the midnight independently. That is the one that we have achieved during these years. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நிகழ்விலே முக்கிய விருந்தினராக பங்கேற்கொண்டிருக்கிற முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களே, ஈரோடு மாநகரத்தினுடைய மேயர் அம்மா அவர்களே, மற்றும் சிஐஏ மற்றும் ரோட்டரி நிறுவனங்களிலிருந்து இருக்கின்ற பிரதிநிதிகளே, கல்லூரி மாணவர்களே, மாணவியரே,
உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 முதல் 16 வரை ஈரோடு மாநகரம் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய நகரத்தினுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்வதற்கு தனக்குத்தானே கிரீடம் சுட்டிக்கொண்டு நாங்கள் எல்லாம் இங்கே ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்று சொல்வதற்காக ஒரு ஊர்கூடி தேர்வு எழுப்பார்கள் என்று சொல்வார். அது ஒரு நம்ம ஊர் இது என்ற பெருமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக வர்ணம் விழா என்ற ஒரு விழாவை எடுப்பதற்காக அதற்கான ஒரு தொடக்கம் இங்கே ஆரம்பித்திருக்கிறது. 2வது, நம்முடைய சுதந்திர நாளை நாம் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கொண்டு அவர்கள் எந்த ஒரு மிகப்பெரிய காரியத்திற்காக தங்களுடைய இன்னுயிரெல்லாம் நீத்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்களோ அந்த சுதந்திர காற்றில் நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ளே ஓடுவதற்கு வாய்ப்பாக இந்த சுதந்திர நாளை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சுதந்திர நாள் பொதுவாக நாம் இரவில் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கு அதை நிரூபிக்கும் விதமாக இந்த இரவில் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் நாங்கள் நடைபெறமாக செல்கிறோம் என்று சொல்லும்போது உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதில் இன்னொரு விஷயம்னு சொல்லுவோம். அண்ணல் காந்தியடிகள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்வதற்கான ஒரே ஒரு உதாரணம், நள்ளிரவில் யாரோ ஒரு பெண் தனியாக நகைகள்லாம் அணிந்து கொண்டு பயம் இல்லாமல் தெருவில் நடந்து போக வேண்டும் என்று. அப்படி ஆண்களே கூட நடந்து போக முடியாது. பல்வேறு காரணங்கள்ல வெறும் சமூக விஷயம் மட்டும் இல்லை, குறிப்பாக நாயால் கூட நம்மளால் போக முடியாது. அதனால் நிறைய பேர் சேர்ந்து போகும்போது அது ஒரு கண்டிப்பாக ஒரு பக்கபலம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம நடந்து போகலாம். இன்றைக்கு அதே போல் வர்ணம் விழா, 2வது நம்முடைய சுதந்திர தின விழா, 3வது இன்றைக்கு பெண்களெல்லாம் சேர்ந்து நீங்கள் நடந்து செல்வதற்கு திட்டமிட்டீர்கள். வாக்குத்தான் என்ற பெண்களுக்காக பெண்களெல்லாம் சேர்ந்து செய்கின்றீர்கள். இந்த 3ம் இணைந்த ஒரு விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு நிர்வாகத்தின் தலைவராக நான் இருந்து பேசணும் அப்படின்னு சொன்னால், இது நாங்கள் கட்டமைத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வாலண்டரியாக இருக்காது, தன்னார்வமாக இருக்காது. இப்போ நீங்களாம் செய்யும் பொழுது நாங்கள் அதுக்கு பின்னால் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப எளிது. அது இந்த வாக்கத்தனை ஆகட்டும் அல்லது வர்ணம் விழாவாகட்டும், இந்த நகரம் தன்னையே கொண்டாடிக்குள்ள ஒரு தருணத்தை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் சரியாக கண்டுபிடித்து அதை முன்னெடுத்து சென்றிருக்கிறீர்கள். கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கும் என்ற ஒரு உறுதியை இங்கே தந்து இந்த நடைபயணத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்தோம், எப்படி எல்லா ஃபோரமே ஒன்னா சேர்த்த போறோம்னு. இது ஒரு 4 மாத முயற்சி. எல்லாருக்கும் கால் பண்ணோன்னு எல்லாரும் ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஐ தேங்க் ஆல் த ஃபோரம்ஸ் ஹூ செட் எஸ். நான் சொன்ன உடனே ஓகே பண்ணலாம் கண்ணு, இதுல என்ன இருக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அகைன் ஐ தேங்க் கலெக்டர் சார் அண்ட் ADSP சார் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். விவேக் கானந்தன் சார்லாம் 1.5 மணி நேரம் he was explaining, இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க இவங்க கிட்ட போகணும், இவங்களுக்கு அவங்க கிட்ட போகணும், நாங்க எதிர்பார்க்கல அவங்க இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இது அப்படியே இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we have planned lot of events. I request all of you, நீங்களாம் தான் இந்த நியூஸை ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க, எல்லாரும் ஈரோடு கொண்டாட ஜாயின் பண்ணுங்க. ஃபோரம்ஸ் மட்டும் இல்ல, we want public, college students, school students எல்லாருமே ஜாயின் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஈரோடு கொண்டாட முடியும். ஸோ பேசிக்லி we want to celebrate ஈரோடு in ஈரோடு. ஸோ நம்ம ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்றோம். சின்னதா ஒரு செலிப்ரேஷன்னா கூட you want to go to கோயம்புத்தூர், நோ, நம்ம ஈரோட்லயே செலிப்ரேட் பண்ணலாம், ஈரோட்டையும் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ we'll all join hands, have fun. I think
School students exam. Get ready, girls. You can now start forming your queue there.